ஹாய் guys, நான் தான் உங்கள் கௌதம் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம க்ரியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சேம்பர் அப்படிங்கிற ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஸ்கெட்ச் இதில் வந்து பார்க்க போகிறோம். போன கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம், எலிப்ஸ் அண்ட் ஸ்ப்ளைன் எப்படி வரைகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி வந்து நம்ம சேம்பர் அப்படிங்கிறத பார்க்கலாம். க்ரியோ செல்லக்குட்டி ஆல்ரெடி ஸ்கெட்ச்குள்ளெல்லாம் போய் வச்சுருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு தடையும் ஏன்னா ஆல்ரெடி பார்த்தாச்சு எப்படி உள்ளே போகணுன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படி தெரியல அப்படின்னா ஆல்ரெடி நான் சேனல் யூடியூப்பில் போட்டிருப்பேன் வீடியோஸ், அதை பார்த்துட்டு வாங்க. ஃபஸ்ட் வீடியோவில் எப்படி உள்ளே போகிறதுங்கிறதெல்லாம். நவ் லெட்ஸ் கோ ஃபார் த ஸ்கெட்ச். ஓகே, ஸ்கெட்ச் வந்துடுச்சு. ஓ சாரி, இன்னைக்கு சாம்பர் பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன்னா இல்லை அதுக்கு முன்னாடி மேலே ஃபில்லட் இருக்காரு. ஓகே, ஃபஸ்ட்டு ஃபில்லட் பார்த்துடலாம், வந்து பிரச்சனை இல்லை. ஃபில்லட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 டைப்ஸ் உள்ளே இருக்குங்க. ஓகேவா, ஃபில்லட்டில் வந்து ஃபில்லட்னா எப்படி என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு டேபிள் இல்லாட்டினா ஒரு கிளாஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அட் த எண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்குலர் செக்ஷன் மாதிரி கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கும். ஷார்ப் எட்ஜ் கொடுக்காம பார்த்துட்டிங்கன்னா நிறைய மெட்டீரியல்ஸில் வந்து அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஷார்ப் எட்ஜாக இருக்கும் போது அந்த ஆக்சிடென்ட்ஸ் நிறையா நடக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்குலர் மாதிரி கர்வேச்சர் வந்து நிறைய பார்ட்ஸில் இருக்கும். ஓகேவா, அந்த இதெல்லாம் வந்து எப்படின்னா இந்த ஃபில்லட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து வரையலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஃபில்லட்டுக்கு வந்து ஏதோ ஒரு டயக்ராம், லைன் ஆர் ரெக்டாங்கிள். ஓகேவா, ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கலாம். இந்த ரெக்டாங்கிள் இப்போ ஃபஸ்ட்டு ஃபில்லட் நான் 2 பாயிண்ட் மட்டும் செலக்ட் பண்ணுறேன், அவ்வளோதாங்க. கார்னர்ஸில் சென்ட்ரலெலாம் ஆக்டிவேட் ஆகுது. அதாவது 2 லைனை நீங்கள் சும்மா செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபில்லட் வந்து கார்னர்ஸில் மட்டும் அப்ளை ஆகும், வேறு எங்கேயும் அப்ளை ஆகாது. ஓகேவா, இல்லைனா 2 லைன்ஸ் ஆர் 2 சம்திங் வந்து ரெக்டாங்கிளோ ஏதோ ஒன்று இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு வந்து இதாகும். ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இதுதான் வந்து ஃபில்லட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இட்ஸ் எ சர்க்குலர், ஒரு ஆர்க் மாதிரி தான் வச்சுக்கோங்க. கிளாஸ் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ரேடியஸ் இருக்குது. ஓகேவா, இந்த டாட்டர் லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த டாட்டர் லைன்ஸ் தான் வந்து முன்னாடி ஃபில்லட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்துச்சு. அதாவது இந்த லைனும் இந்த லைனும் எந்த பாயிண்டில் இன்ட்ராக்ஷன் ஆகுது அப்படிங்கிறதான் வந்து அது குறிக்குது. சரியா, இது வந்து லைன் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் லைன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா, அதே அந்த லைன் எனக்கு வேணாம் அப்படிங்கிறது என்ன வச்சிங்கன்னா இதில் இன்னொன்று இருக்கும், சர்க்குலர் ட்ரிம் அப்படின்ட்டு. ஓகேவா, இதனால் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்டெண்டட் லைன்ஸ் வராது. பார்த்தீங்களா, அந்த எக்ஸ்டெண்டட் டாட் லைன்ஸ் வரல. இதில் பாருங்கள், எக்ஸ்டெண்டட் டாட் லைன்ஸ் இருக்கா, இதில் வந்து இல்லை. இதான் வந்து அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம். ஓகேவா, அண்ட் சம் அதர் யூசஸும் இருக்குது. அதாவது இப்போ இந்த டாட்டர் லைன்ஸ் இருக்கனால என்னென்னா நீங்கள் பாயிண்ட் டு பாயிண்ட், இந்த பாயிண்ட் டு இந்த பாயிண்ட் வந்து நீங்கள் வச்சு டைமென்ஷன் ஃபிக்ஸ் பண்ண முடியும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா, இவ்வளோ இதில் இருக்கும் அப்படின்ட்டு. பட் ஆனால் இதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டைமென்ஷன்ஸ் இது பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ரேடியஸை வச்சு தான் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, இதுதான் வந்து ட்ரிம், ஃபில்லட் ட்ரிம். ஓகேவா, சர்க்குலர் ட்ரிம் சொல்லலாம். ஓகேவா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எலிப்டிக்கல். இது வந்து ஆக்சுவலாக சர்க்குலர். ஓகேவா, ரேடியஸ், அதாவது ரேடியஸ் வந்து ஈவனாக இருக்கும் சென்டரில் இருந்து. எலிப்டிக்கலுன்னு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஈவன் இதாக உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேவா, அதுலேயும் 2 டைப் இருக்குது. ஃபஸ்ட் டைப் பார்க்கலாம், அதாவது எக்ஸ்டர்னல் லைன்ஸ், அதாவது இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டு காமிச்சு அங்கே ஒரு டாட்டர் லைன்ஸ் இருக்கும், இந்த லைனும் இந்த லைனும். ஓகேவா, பார்த்தீங்களா, இது வந்து டிஸ்டன்ஸை பொறுத்து ரேதர் தன் ரேடியஸ், இது வந்து லென்த் அண்ட் பிரெத்தை பொறுத்து தான் வந்து இது ஆகும். சரியா, நீங்கள் வந்து இதை வந்து எப்படி வேணால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் 15 இங்கே கொடுக்குறேன். ஓகேவா, இது வந்து நான் ஒரு 30 கொடுக்குறேன். ஓகேவா, பார்த்துக்கிட்டிங்களா, பேஸ் அன்ஈவன். ஓகேவா, ஒரே ஈவனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, இருக்காது. அது வேணால் வச்சுக்கலாம், அது உங்களோட யூஸ். டைமென்ஷன்ஸ் நீங்கள் எப்படி மென்ஷன் பண்ணுறீங்களோ 15 கொடுத்தீங்கன்னா ஈவன் நம்ம சர்க்குலர் இது மாதிரியே இருக்கும். சப்போஸ் இல்லை, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் பண்ணாலும் அன்ஈவன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 8ன்னு கொடுத்தோன்னா அவ்வளோதான் ரேடியஸ். ஓகேவா, இதுதான் வந்து ஃபில்லட்டோட இது. ஃபில்லட்லேயே இப்போ கடைசியாக எலிப்டிக்கலில் வந்து பார்த்தம்போது நான் என்ன சொன்னேன்னா, இது வந்து எக்ஸ்டர்னல் லைன்ஸ் உங்களுக்கு காமிக்கும். இந்த டாட்டர் லைன்ஸ் தெரியுதா, இந்த டாட்டர் லைன்ஸ் வேணாம் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எலிப்டிக்கல் ட்ரிம். என்ன நடக்கும், we don't get that dotted lines, அவ்வளோதான். மற்றபடி எந்த வித்தியாசமும் இல்லை. பார்த்தீங்களா,
அவ்வளோதான், தட்ஸ் இட், நத்திங் மோர். ஓகே, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இதுக்கும் அதுக்கும் எக்ஸ்டர்னல் லைன்ஸ் அதில் வரும், இதில் வராது, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இன்றைய கிளாஸ் இனிதே முடிந்தது. அவ்வளோதான். உங்களுக்கு இன்றைக்கி நடத்தினதில் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ், ஸோ கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஐ எம் ஆப்ளிகேட்டட் டு ஆன்சர் தட். அண்ட் மறக்காமல் என் சேனலை வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபார் மோர் கண்டென்ட். Okay guys, see you at the next class. Bye bye.